புகழளிக்கும் அல்ஹம்துலில்லாஹ். குஃபேரெனும் கும்மிருட்டில் சிக்கித் தவித்த மாக்களை மனித புனிதர்களாய் உடம்போட்ட தங்கமாய் நூறுன் அழ நூறாய் மாற்றியமைத்த மாண்பாளர் நூர் முஸ்தபா நபியே, என் நாமிற்க சொல்லும் ஸலவாத் உங்களுக்கே அர்ப்பணம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பின் அவையோரே, ஆற்றல் மிக்க நடுவோரே, பெற்றில் வீரின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இச்சொற்போர்க்களத்தில் போர் தொடுக்க வந்திருக்கும் ஆயுதம் சுதந்திர இந்தியாவின் கட்டுமானத்தில் இஸ்லாமியர்கள் பங்களிப்பு. இன்றைய காலத்தில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக அவசியமான தலையங்கம். ஆம், அன்று நாம் தாய் திருநாடாம் இஸ்லாமிய மக்களின் உரிமைகள் ஆங்கிலேயர்களால் பறிக்கப்பட்டு அடிமைகளாக ஆக்கப்பட்டு சுதந்திரம் பிடுங்கப்பட்ட ஓர் கொடூரமான காலம் அது. அந்த ஆணவம் நிறைந்த கிரமக்காரரின் பிடிந்து தரப்பட்டு இந்திய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் தங்கள் உயிர், பொருள், மனைவி, மக்கள், சொத்து, சுகம் அனைத்தையும் தியாகம் செய்து போராடி விடுதலை பெற்று தந்த போற்றப்படக்கூடிய தலைவர்கள் பல்லாயிரம் என்ற குர்ஆனில் உள்ள வசனத்தை முன் நிறுத்தியின் கருத்தின் துவக்கம் இதோ. சொந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளாத சமுதாயம் வெற்றி பெற முடியாது. யார் யாருக்கும் அடிமை இல்லை என்பது எல்லாம் இஸ்லாம் போதிக்கும் பாடம். இன நிற மொழி என்று வேறுபாடின்றி அனைவரும் சமம்தான் என்று இஸ்லாமிய கோட்பாடு. சுமார் 77 ஆண்டுகளை கடந்து சுதந்திர இந்தியா சுதந்திர தினத்தை சுதந்திரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. வங்காளத்தில் சிங்கம் சிராஜ் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் களத்தில் இறங்கி தலை துண்டாய் வெட்டப்பட்டு காட்சி பொருளாக ஆக்கப்பட்டு சுதந்திர போராட்டத்திற்காக முதலில் உயிரை நீத்த தியாகி இவர்தான். இவர்களை வேறு என்று சொல்லலாம், விதை என்று சொல்லலாம். முகலாய பேரரசரின் கடைசி பட்டியல் வரக்கூடிய பகதூர் என்ற டெல்லி ஆண்ட மன்னர் குடும்பத்தோடு பர்மாவிற்கு நாடு கடத்தப்பட்டார். அது மட்டுமல்லாமல் அவர் சிறையில் அடைத்து அவர்கள் காலை உணவாக என்ன கொடுத்தார் தெரியுமா நடுவர்களே? அவர்களின் 2 மகன்களை தலை துண்டாய் வெட்டப்பட்டு ஒரு தட்டில் வைத்து மூடப்பட்டு கொடுத்தார்களே. சுப்ஹானல்லாஹ், எந்த வீரனுக்கு அவர் இப்படிப்பட்ட ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்குமா? சுதந்திர போராட்டத்திற்காக உயிரை நீத்தவர்கள் ஒரு புறம் இருந்தாலும் பொருளாதாரத்தை கொடுத்த உதவிகள் மறுபுறம். தலைவர் நேதாஜி அவர்கள் ராம படைப்பு அமைப்பதற்காக பொருளாதாரத்தை திரட்டும் போது வள்ளல் ஹபீப் என்ற இஸ்லாமிய தலைவர் அன்றே 1 கோடி ரூபாய் கொடுத்து வழங்கினாரே. அவரை நாம் மறைக்கத்தான் முடியுமா? தலைவர் காந்திஜி அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக நாடு முழுவதும் வசூல் செய்ய பெறப்பட்ட போது திருச்சி ஜமால் முஹம்மது காலேஜை உருவாக்கிய ஜமால் முஹம்மதை பார்த்த போது ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து நீங்கள் எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் எழுதுங்கள் என்று சொல்லிய போது காந்திஜி ஆச்சரியம் அடைந்தார். ஏன் என்று தெரியுமா நடுவர்களே? நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றும் நாம் வெள்ளையரின் பிடியிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்குதானே இன்றைய காலத்தில் கோணம் முழுக்க இஸ்லாமியர்களை துரோகிகள் என்கிறார்கள், துரோகிகளை தியாகிகள் என்கிறார்கள். இஸ்லாமியர்கள் செய்த அனைத்து தியாகங்களை எல்லாம் மூடி மறைக்கிறார்கள். தலைவர் நேதாஜி ராணுவ தளத்தின் 1ஆம் தளபதி இஸ்லாமிய வீரர் ஷா நவாஸ் கானை பற்றி தான் சொல்லவா? அல்லது வெள்ளையரை அரசு ஊழல்களை கொள்ளையிட்டதற்காக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்ட அஷ்ரஃபுல்லா கானை பற்றி தான் சொல்லவா? அல்லது 1767 வாணியம்பாடில் நடந்த போரில் ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்ட திப்பு சுல்தான் தமிழ்நாட்டு விவசாய மக்களுக்கு காவிரி நீரை வரவிடாமல் தடுத்த போது ஆங்கிலேயர்களை வெற்றி கொண்ட திப்பு சுல்தான் தமிழ்நாட்டு விவசாய மக்களுக்கு காவிரி நீரை வரவிடாமல் தடுத்த போது வீர முழுக்கம் விட்டு தமிழ்நாட்டு விவசாய மக்களுக்கு காவிரி நீரை வர வைத்தார்களே, அந்த திப்பு சுல்தானை பற்றி தான் சொல்லவா? சுதந்திர போராட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் அன்று விடுதலை பெற்று தரவில்லை என்றால் இன்று நாம் இந்தியாவின் மண்ணில் சுவாசிக்கத்தான் முடியுமா? சிந்தியுங்கள் சகோதரர்களே. எதை சொல்ல எதை தள்ள திகைத்து நிற்கிறேன் நடுவர்களே. சொல்லத்தான் துடிக்கிறேன், ஆனால் கடிகாரத்தில் முள் என்னை தடுக்கிறது. ஆக ஒரு சமூகம் முன்னேற்றம் அடைய வேண்டுமானால் முந்தைய காலத்தில் உள்ள வரலாற்றை தெரிந்து கொள்வது அவசியமாகும். இஸ்லாமியர்களால் ரத்தம் சிந்தப்பட்டு பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு சுதந்திரம் பெற்று தந்த நாம் தாய் மண்ணிலே மீண்டும் சர்வாதிகாரம் தடை தூக்கினால் அதை வேறொரு அற்புதம் என்று ஆணித்தரமாய் அழைத்து சொல்லி சுதந்திர போராட்டத்திற்காக எண்ணற்ற தலைவர்கள் பங்களிப்பினாலும் அதில் இஸ்லாமியர்களின் பங்களிப்பே அதிகமானது, அற்புதமானது என்று பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி அமர்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.